சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். Daddy, this is very healthy. டேய் நிறுத்துடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்களே யாரு? முதல்ல இவனை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பழைய கஞ்சி கொடுத்து வந்தது வராதுமா உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்களா? அவன் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் தெரியுமா? அவன் பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? இந்த நாத்தம் பிடிச்ச கஞ்சியை குடிக்கணும்னு அவனுக்கு என்ன தலை எழுதா? எனக்கு வர கோபத்துக்கு நாத்தம் பிடிச்ச கஞ்சி இல்லம்மா, நல்ல கஞ்சி தான். ஏய் போய மூடு. சுந்தரவல்லி, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பொறுமையா இருக்கிறது? ஓன் தகுதி என்ன, இவன் தகுதி என்ன? இவனை கூப்பிட்டு ஓ வீட்டுல உட்கார வச்சு கஞ்சி குடிக்க வச்சிருக்க. உனக்கு அது அமிர்தமா தெரிஞ்சதுன்னா நீங்களே குடும்பத்தோட சேர்ந்து குடிக்க வேண்டியதானே? அவனுக்கு எதுக்கு ஊத்தி குடுக்குறீங்க? சொல்றேன்லம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னத்த பொறுமையா இருக்க சொல்றீங்க? என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? பாத்தீங்கல்ல, இவன் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது இவன் இப்படி கஞ்சியை உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து நான் பொறுமையா இருக்கணுமா? Just leave it, okay? இதுக்குதான் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். எதையோ கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்ச மாதிரி. ஏய், முதல்ல நீங்களா எதுக்கு அவனை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்க? ஐயோ இல்லம்மா, நாங்க கூப்பிடல, சாரா தான் வந்தாரு. ஓ, சார் வந்தா அப்படியே உங்க வீட்டுல உட்கார வச்சு விருந்து போட்டுருவீங்களோ? ஏய் சார், இதெல்லாம் உங்களுக்கு தகுதியானது இல்ல. உங்களோட தகுதி வேறன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? நீங்க பாட்டுக்கு அவனை விட்டா ஓலப்பாய விரிச்சு அவனை படுக்க சொல்லுவ போல இருக்கு. இல்ல, இது நல்ல ஐடியா. அத்தை, உங்க மகனுக்கு நீங்களே ஐடியா கொடுத்துறாதீங்க. சுந்தரவல்லி, இவன் போனதுக்கு அவங்கள ஏன் திட்டிட்டு இருக்க? என்ன எல்லாத்துக்கும் இந்த கஞ்சி தானே காரணம்? அத கொட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். டேய் குடுறா. சுந்தரவல்லி, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத. அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதே உன்னை வெறுப்பேத்தான். உசுப்பேத்தி விட்டனா மேற்கொண்டு ஏதாவது பண்ணுவான். உன்னா உட்கார்ந்து இருக்கோம்ல, சாப்பிடலாம். உட்கார். சூப்பரா இருக்கு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணு. அப்பாடா, இனிமே நம்ம சாப்பிடலாமா? சூர்யா, நில்லு ஒரு நிமிஷம். டாடி. டேய், ஏன்டா இப்படி பண்ற? இது நம்ம தோப்பு தான்டா. ஆனாலும் வேற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா. இருங்க ஒரு நிமிஷம். எனக்கு புரியல. என்ன டாடி, நான் இப்ப தப்பா நடந்துக்கிட்டேன்? இல்லடா, தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்லல. அவங்க எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, சேர்ந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டா என்ன? ஊரோட ஒத்து போடா. இப்ப பார்த்தாலும் ஏன் உங்க அம்மா கிட்ட முறைச்சிட்டு தெரியற? அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா டாடி? சரி, பழசெல்லாம் பேசிட்டு இருக்க வேணாம், அதை விட. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, வந்த இடத்துல சண்டை சச்சரவு இல்லாம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் கிராமத்தாளுங்க. நிறைய பேர் நம்மளை பார்க்க வருவாங்க. நமக்குள்ள இப்படி காய்ச்சி முச்சுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான்னா
என்னமோ பெரிய குடும்பம்னு சொன்னாங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தப்பா நினைப்பாங்கடா. புரியுதா? டாடி, எனக்கு புரியுது. நீங்க போய் உங்க வைஃப் கிட்டயும் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சா நல்லா இருக்கும். சுந்தரவல்லிக்கிட்டையும் நான் பேசுறேன், நீ கொஞ்சம் கவனமா இரு. என்னவா என்ன சொல்றான் அவன்? அதான் நான் அவனை பார்த்து பேசிட்டேன்ல, நீயும் கொஞ்சம் கவனமா நடந்துக்க. என்ன நான் எதுக்கு இங்க கவனமா நடந்துக்கணும் எனக்கு புரியல. பாத்தீங்கல்ல அவன் பண்ண கூத்தெல்லாம். வேணும்னே என்ன வெறுப்பேத்தணும்னே இரிட்டேட் பண்ணணும்னே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். யோ, வாட் இஸ் திஸ்? பந்தியில உட்கார்ந்து கேவலமா ஒரு பழைய சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? விடு சுந்தரவல்லி, அதையே பேசிட்டு இருக்காத. இனிமே அவன் அப்படி நடந்துக்க மாட்டான். இல்ல 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 இல்ல, இனிமே இதுக்கப்புறமா இதெல்லாம் எனக்கு வேணாம். இதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு தடவை கூட இப்படி நடந்துக்க கூடாது. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா ஏட்டிக்கு போட்டி பண்ணாத. நாம இங்க வந்திருக்கிறதே அவனுக்கு ஒரு நல்லது நடக்கதான். குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற வரைக்கும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு போ. சொந்த ஊருக்கு வந்தாலே தன்னை அறியாம மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரதான் செய்யுது. இத்தனை வருஷம் விட்டாச்சு, இனிமே வருஷம் கட்டாயம் வந்துடணும். ஏம்பா, சாப்பாடுலாம் யார் செய்யறது? ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லாம் நந்தினி தான்யா. அப்படியே அவங்க அம்மாவோட கைப்பக்குவம் நல்லா இருந்துச்சுமா. அதெல்லாம் சரி, அது என்ன நோட்டு? அது இதெல்லாம் இத்தனை வருஷத்துக்கான தென்னந்தோப்பு, நெல்லு வய, வாழைத்தோப்புன்னு எல்லாத்தோட வரவு செலவு நோட்டுமா. எல்லாத்தையும் அப்பப்ப கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லிடுவோம். இருந்தாலும் நேர்ல பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அதான். எதுக்கு சிங்காரம் இதெல்லாம்? நீயும் உன் குடும்பமும் இல்லாட்டி இன்னைக்கு இந்த தோப்பு இப்படி ஆளாய் நிக்குமா? நான் பார்க்கும்போது தரிசு நிலமா கிடந்தது. இன்னைக்கு பச்சை பசேல்னு இருக்குன்னா அதுக்கு யாரு காரணம்? நீயும் உன் குடும்பமும் தானே. எல்லா கணக்கையும் நீயே வச்சுக்க. உன் வாக்குல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, இதென்ன திடீர்னு இந்த வருஷம் மட்டையில வந்த வருமானம் 7000, அப்புறம் தேங்காய் வித்ததுல 1 லட்சம்னு போட்டிருக்கீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் இதை விட 10-15 மடங்கு அதிகமா இருக்கே. எப்படி அது? அந்த வருஷம் நம்ம ஊர் பக்கம் கஜா புயல் வீசிச்சு. அந்த பக்கம் இருக்கிற முக்காவாசி மரம் பாதியா கிளை உடைஞ்சு தொங்கிருச்சுமா. நம்ம தோப்புலயும் ரொம்ப பாதிப்பு இருந்ததுமா. அதுக்கு பிறகு புது கண்ணு வச்சு ஆளாக்கி கொண்டு வந்தோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்பயா வந்தீங்க ஊர்ல இருந்து? நம்ம கோவில்ல பூசை செய்யறவருங்கய்யா. ஓ அப்படியா? ஆமாங்க ஐயா. வாங்க உட்காருங்க. இல்லைங்கய்யா, பரவாயில்லைங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? என்னத்தங்கய்யா இருக்கும், நீங்கெல்லாம் அப்பப்போ ஊர் பக்கம் வந்தா தானே நல்லா இருக்கும்.